ஹலோ மோட்டோஃபேம். ஹியூண்டே ஃபேன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் ஹியூண்டே இன்னும் ஒரு எம்பிவி லான்ச் பண்ணலைன்னு நிறைய நேரமாக கேட்டுட்டு இருப்பாங்க. குளோபலி அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸுரி எம்பிவி இருக்குது. அதை இன்னைக்கு வந்து இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டில் இது என்ன மாதிரி வரும்னு உள்ளதை நம்ம ஒரு குயிக்கான ஒரு வாக்கர் ஒன்றா பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே ரீசெண்டாக லான்ச் ஆன கார்னிவல் தெரியும். கார்னிவல் பார்த்தோன்னா ஹியூண்டே கியாவோட N3ன்னு சொல்லக்கூடிய சேசிஸில் பில்டு பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டைலில் தான் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3125 மில்லிமீட்டர் லெங்த் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளோடைய அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்த மராஸோடைய டிசைன் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. மராஸோட டிசைன் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைனான இப்படி ஒரு பாடி ஷேப்பில் எம்பிவியில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஃப்ரண்ட் ஓவர்ஹேங் சின்னதாக இருக்கும், என்ஜின் ரூம் சின்னதாக இருக்குது. இதுவும் பாருங்கள் அதே ஸ்டைலில் இருக்குது. அதோடைய கான்செப்டே பாருங்கள், உள்ளே வந்து பேசஞ்சருக்கு அவ்வளோ ரூம் கொடுக்க முடியும். இந்த வெஹிக்கிள் ஒரு வேன் எப்படி இருக்குமோ ஒரு மோனோகாக் டிசைனில் வேன் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாரியான்னு சொல்லக்கூடிய மாடல் பார்த்தோன்னா குளோபலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடல். நம்ம வேர்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்தபோது, புது வேனா வந்தபோது இந்த ஹொரைசன் எல்இடி வந்து நிறைய பேர் வந்து பிடிக்காம சொன்னாங்க. ஆனால் இது இந்த டிசைன் தீம்லேயே கூட இருக்கிறது தான். அவங்களுடைய அந்த பேராமெட்ரிக் டிசைன் தீம் இதுலேயும் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த ஹியூண்டேயோட லோகோ வந்து ஒரு பிரான்ஸ் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 360க்கான கேமரா இருக்குது. அந்த பிக்சல் டிசைன் அப்படி கீழே போர்ஷனில் இருக்குது. இதுலேயும் வந்து லோவர் போர்ஷனில் வந்து அந்த பிக்சல் மாதிரி ஒரு டிசைன் தீம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து அந்த ஒரு வேனோட டிசைன் அப்படி எலிவேட் ஆகுது. வேன் வந்து 2 பாக்ஸாக டிசைன் பண்ணாங்கன்னா ஏரோடைனமிக்காக இருக்குது. அதனால தான் ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இதோட டிசைன் இந்த மாதிரி ஃப்ளோயிங்கில் பண்ணியிருக்கேன். இப்போ ஹெட்லாம்ப் டிசைன் பாருங்களேன். இந்த ரெண்டும் டிஆர்எல்ஸ் இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதில் வந்து கியூப் டிசைனில் வந்து ஹெட்லாம்ப் கன்சோல் இருக்குது பாருங்கள். மொத்தம் 6 கியூப்ஸ் இருக்குது. இது வந்து லோ பீம் லைட்டிங் இருக்குது, இது ஹை பீம் லைட்டிங் இருக்கும். இதுலேயும் வந்து ஃபாக் லேம்ப் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ரியர் டிசைன் டீப் பார்க்கலாம். ரியர் வந்து ஆக்சுவலி ஒரு பாக்ஸியான ரியர். அதை வந்து எப்படி ஒரு ஆர்னமெண்டலாக அழகாக காட்ட முடியுமோ காட்டியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பாய்லர் இருக்குது, ஹிட்டரான வைப்பர் இருக்குது பாருங்கள். வைப்பர் நீட்டாக உள்ளே இருக்குது. இந்த போர்ஷனில் இந்த ஆக்ஷனில் வந்து அது ஒர்க் ஆகும். பெரிய ஒரு விண்ஷீல்ட். பொதுவாக ரியரில் இவ்வளோ பெரிய விண்ஷீல்ட் பார்க்க மாட்டோம். அந்த 2D டிசைன்லேயே லோகோவும் அந்த நெய்மை உள்ளே எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் லேம்ப் கிளஸ்டர் தான் இதோடைய அழகு. நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங்னு சொல்லுவோம். சின்ன சின்ன பிக்சல் தீமில் அது இருக்குது பாருங்கள் லைட்டிங். ப்ளஸ் வந்து லோவர் போர்ஷன்லேயே வந்து அந்த ஒரு பிரான்ஸ் தீமில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், டெயில் கேட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 ரோ சீட்ஸ் இருந்தும் கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கார்னிவலில் பார்த்தது மாதிரியே இந்த சீட்ஸை வந்து நமக்கு இன்னும் ஆல் த வே பேக் இழுத்துட்டு வர முடியும். இந்த சீட்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது 3.5 சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலி 3 பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இதில் பாப்புலராக இருக்குது. இந்த 3.5 சொல்லக்கூடியது அவங்களுடைய அந்த V6ல் இருக்கக்கூடிய நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.6 பெட்ரோல் இன்ஜின் கூட ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கும். கூட ஒன்று பாப்புலராக இருக்குது இந்த 2.2 லிட்டர் டீசல் CRDA. நம்ம கார்னிவலும் இதுவும் மெக்கானிக்கலி சிமிலராக தான் இருக்கும். ஷேப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்னிவல் கூட பிளாட்ஃபார்ம், என்ஜின், டிரான்ஸ்மிஷனில் இது சிமிலராக இருக்கும். ஃப்ரண்ட் பார்க்கலாம். பொதுவாக வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. இந்த காரில் இது ஒரு ரிசஸ் கொடுத்து கரெக்டாக நம்ம இப்படி ஏறுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு மினி வேன். அந்த மினி வேனில் வந்து பொதுவாக டிரைவருக்கு லக்ஸுரிக்கு எதுவும் ஸ்கோப் இருக்காது பொதுவாக மினி வேன்ஸ்லாம். ஆனால் இங்கே பாருங்களேன், அது ஒரு டிசைன் தீம் நல்லா இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் சின்னதாக இருக்கக்கூடிய கார்ஸில் டேஷ்போர்ட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி தான் பெரிய டேஷ்போர்ட் பாருங்கள். எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இதில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சில் இருக்குது. ஆனால் இந்த காரோட சைஸுக்கு அது சின்னதாக தெரியுது. இதுலேயும் ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். அதில் எல்லா கண்ட்ரோல்ஸ் இதில் இருக்குது. டிரைவருக்கான கியர் செலக்டர் யூனிட் இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு மொபைல் சார்ஜிங் பேட் இருக்குது. இது பாருங்கள், ஸ்டாரியோட டிசைனே இதுதான். அவ்வளோ ஸ்டோரேஜ். இந்த டேம்பர் டோர் வந்து நல்ல நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த போர்ஷனும் நல்ல கனெக்டடாக இருக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. டிப்பிக்கல் ஹியூண்டேயில் நம்ம பார்க்குற ஒரு ஸ்டியரிங்கிலோட ஒரு மாடர்ன் அப்ளிகேஷன். பெரிய டிஎல்ஓ கிளாஸ் ஏரியா பாருங்கள், மேசிவான கிளாஸ் ஏரியா. அவ்வளோ போர்ஷன் இருக்குது. ஆனால் எர்கனாமிக்கலி சார்ட்டடாக இருக்குது. இதில் வந்து இது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் பை வேர் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. இது ப்ரீமியம். சீட்ஸும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு இதில் வந்து சிங்கிள் பெயின் நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி இதுதான் வந்து அந்த ஆல்கண்டாரா மாதிரி ஒரு மெட்டீரியல் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டி ப்ரீமியம். இப்போ இந்த கேபினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள். இது ஒரு வாக் த்ரூ கேபினாக நம்ம பார்க்க முடியும். டிரைவர் வேணால் இங்கேருந்து நம்ம இப்படி இறங்கி இங்கே வரலாம். ஆக்சுவலி இது ஒரு பவர்டு ஸ்லைடிங் டோர். செகண்ட் ரோட கம்ஃபர்ட் வந்து நம்ம கார்னிவலோட ஷூட்டில் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான்.
இந்த வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி இது வந்து இப்போ ஒரு 6 சீட்டரில் ஒரு 7 சீட்டராக பார்க்கலாம், 11 சீட்ஸ் வரைக்கும் இதில் பண்ண முடியும். அவ்வளோ லக்ஸூரியஸாக ஸ்பேஸில் இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம கார்னிவலில் பார்த்த மாதிரியே இதில் வந்து சைடு இந்த சைடு போக மாட்டேங்குது, நமக்கு வந்து ஸ்லைடிங் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் இதில் பாருங்கள் பவர்டு இருக்குது, இதில் ஸ்டாப் பண்ண முடியும். நல்ல சப்போர்ட்டிவான சீட்ஸ், ஒரு சாஃபர் ட்ரிவனாக லாங் ரேஞ்ச் போகிறவங்களுக்கு சப்போர்ட்டிவான வெஹிக்கிள். பின்னாடி சீட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரெகுலராக நம்ம பார்க்குற கார்ஸில் இருக்கிற சீட்டை விடைக்கும் நல்ல ப்ரீமியமான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரெக்லைனிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் அந்த பட்டர்ஃப்ளை விண்டோ இருக்குது பாருங்களேன், இந்த விண்டோ வந்து க்ளோஸ்ட் கிடையாது. இதுலேயும் ஒரு சன்ரூஃப் வருது, ஏசி வென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஹியூண்டே வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து லோக்கலைஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. மேபி அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டாரியா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் நம்ம எடுக்கிறது ஹியூண்டேயோட ஸ்டாலில் இன்னைக்கு மற்ற நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணதே வந்து கிரெட்டா எலக்ட்ரிக் தான். ஆனால் நமக்கு வந்து லக்லி ஹியூண்டே மீடியா டிரைவ் கூப்பிட்டுருந்தனால நம்மளோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி ப்ளே ஆகிட்டு இருக்குது மோட்டோவாயின் யூடியூப் சேனலில். இந்த வெஹிக்கிள் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டாரியா வந்து ஹியூண்டேயோட பிளான் விசிட்டில் நாங்கள் பார்த்துருந்தோம். சரி, அவங்க இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா மேபி இந்தியாவில் அதை லோக்கலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். டிஸ்பிளே பண்ணது நல்லதாக போச்சு. கண்டிப்பாக நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் நம்ம போகணும். பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்குது. எவ்வளவு குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ யூஸ்வல் குவாலிட்டியில் வரலன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன்.